ஆயிங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பசங்க மீன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சானுங்கள அதான் பார்க்க போகிறோம். நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதான் தெரியாது, பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஏன்டா இதை விட்டா அவனுக்கு வேறு துணியே இல்லையான்லாம் கேட்காதீங்க. இருக்குது, இருந்தாலும் இங்கே இருக்கிற தண்ணி வந்து சரியில்லை. கலர் வந்து எப்படி தெரியுமா, குட்டை தண்ணி இருக்கும்ல அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குட்டை தண்ணி மாதிரி தான், துருப்பிடிச்ச தண்ணி மாதிரி இருக்குது. அதனால் மற்ற சட்டைலாம் போட்டோம்னா அந்த சட்டை வந்து இதுவாகிடும், கலராகிடும். அதனால் வந்து இதே துணி போட்டு எதுக்கு அதெல்லாம் போட்டு கலராக்கணும், இதே போட்டு யூஸ் பண்ணிப்போம். வெளியில் போனால் மட்டும் அதுமாரி போட்டுக்கலாம் சொல்லிவிட்டு அதனால் போட்டுன்னு இருக்கோம். பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே அந்த இது வச்சுருக்காங்க, அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணுவாங்கள்ல அதை வச்சுருக்காங்க. காட்டுறேன் பாருங்களா, அதை தெரியுதுங்களா? அதோ இந்த வீட்டில் வச்சுக்கிறாங்களா, அப்புறம் அந்த வீட்லேயும் வச்சுருக்காங்களா, அப்புறம் அந்த வீட்லேயும் வச்சுருக்காங்களா. எல்லா வீட்லேயுமே இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே வச்சுருக்காங்க அந்த மாதிரி. பாருங்கள், ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. அதனால தான் போட்ட ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுன்னு இருக்கிறது. ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல. மற்ற துணி போட்டால் யார் துவைப்பா? இதுனா கூட ஈஸி, பழைய துணி தானே, அதான் இதே போட்டிருக்கோம். ஏன் அப்படி இப்படின்னு பண்ணுறான்னு கேட்காதீங்க, கழுத்து வலிக்குது, வேலை அதிகமாக இருக்குல்ல, கழுத்து வலிக்குது, அதான். சரி வாங்க. வெல்கம் டு ராசுகுட்டி விளாக்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விளாக் பார்ப்போம் வாங்க. காலையிலே ஒரு டீ அமிர்தம் டீ குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். சாப்பாடு செய்யணும், சாப்பாடு செஞ்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு நிறைய வேலை இருக்கு. துணி வாஷ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இது என்ன மீன்? கெண்டை தானே, நல்ல மீன் இல்லை. கையில் எடுத்துக்காட்டான், அப்போ தான் பெருசாக தெரியும், இல்லைன்னா தெரியாது. வாய் பார், வா. என்ன பண்ணா இப்படி குடிச்சிட்டு வயிற்றுக்காரன் மேலெல்லாம் செதறுக்குறான். அவர் தான் கட்டிங் மாஸ்டர். கட் பண்ணி கொடுத்தாருன்னா அவங்க ரெடி பண்ணுவாங்க குழந்தை. இது எவ்வளோ, எத்தனை கிலோ வந்துச்சாண்டா? 100 1.5 1.5 கிலோ. பெரிய மீன் எதுக்கிடா வாங்குறீங்க? சின்ன மீன் இல்லை, ஜிலேபிலாம் இருக்குங்களா குட்டி குட்டியா, அதனால நல்லா இருக்காது. ம் 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 ஸ்மெல்லு வராதுடா, அந்த மாதிரி ரெடி பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ண மாட்டீங்க. மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பிடுவோம். அவங்க ஸ்டைலில் குழம்பு வைப்பாங்க, நம்ம ஸ்டைலில் இல்லை. நல்லாயிருக்கும், பார்க்கலாம் எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவங்க சிக்கன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டுக்கிறாங்க, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டதில்ல. எப்படி இருக்கு போது தெரியல, பார்க்கலாம். கட் பண்ணுறாங்க அவன் வைப்பானா இல்லை அவர் வைப்பாருன்னு தெரியல. அவங்க பேசுறது புரியல தானே, ஒடிசாவில் பேசுகிறேன், எனக்கு புரியாது. தமிழ் தெரியும். பாருங்க, கட் பண்ணுறானா, கட் பண்ணி அதை குழம்பு வச்சு அதுக்குள்ளே இப்போ போயிட்டு துணியை ஊற வச்சு துவைக்கணும். மக்களே கஷ்டப்படுறோம் பாருங்க. சும்மா
பைத்தியக்காரனா இருப்பான் போல. இந்த ஆள் தான் மீன் வாங்கினு குத்துட்டு முயசா வாங்கினு குத்துட்டாரு. கட் பண்ணவே இல்லை பாருங்க ஹீரோ. எங்கள் ஆள் இப்போ கட் பண்ண போகிறாரு. அவன் கட் பண்ணுறது சரியில்லையா, அதனால எங்கள் ஆள் வாங்கி கட் பண்ண போகிறாரு. பாருங்க फिनिशिंग हुआ देखो, नहीं तो फिर फिनिशिंग करना इसको। क्या? ओ अच्छा, चार्जर कर दे तू ना। मैं चार्जर सुबह डाल दिया मैं। सुबह निकल। हाँ ना, सुबह में डाल दिया अभी। তেল সেই ড্রপ দিয়ে পড়ে রাত্রিরা তেল আছে कोड की 400 গ্রাম আছে 600 গ্রাম আছে कोड মুসা খাই দিয়েছি ফুটে দিয়েছি বাবু বই যেতে कोड ஜெய கேஸ் பத்ரா 30 हां பாருங்க மக்களே, மீன் வாங்கி வச்சுட்டு கதை பேசினுக்கிறாங்க ரெண்டு பேரும். ஓயில என்ன ஆயிச்சு எலி கட் பண்ணிச்சு அது. ओ அங்க ஒருத்தன் கூப்பிடுறான். बत्ती की करो எங்க ஆளு ஏன் சோர்றாரு, மேலாம் பறகுதான். சீக்கிரம் கட் பண்றா. எடிக்கு டைம் வரும் நேற்று முடி கட் பண்ணது சரியில்லையா, அதனால காலையில் அவரே எடுத்து கட் பண்ணிக்கிறாரு. பாருங்க நல்லா இல்லையா முடி கட் பண்ணி நல்லா தான் இருக்குது. அவருக்கு அந்த லைட்டாக எட்டி பார்க்குது இல்லைங்களா, அது மொத்தமாக எடுக்கணுமா, அதனால 0 போட்டு எடுத்துங்கிறாரு. கடைக்கெல்லாம் போக வேண்டிய வேலையே இல்லை. 100 ரூபா மிச்சம், 150 ரூபா மிச்சம். அதே மிஷின் இருக்குதா, நம்ம ஒரு ஆள் இருக்கிறாரு, இதாக இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கட் பண்ணுறாரு. வா தம்பி சாயந்தரமா வெட்டலாம் சொன்னா அப்படியே இதோ இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அப்படி கட் பண்ணிட்டு தாடி ட்ரிம் பண்ணிட்டு சாயந்தரம் முடிஞ்சு. அவள் தான் கடைக்கு போனால் 150 ரூபா வெட்டி செலவு தானே. பாருங்கள் எங்கள் ஆள் கட் பண்ணினுக்கிறாரு. அவர் ஹேர் ஸ்டைலில் பாருங்க, பாருங்க பார்த்தீங்களா எப்படி கட் பண்ணிட்டாங்க. நேற்று கட் பண்ணது கட் பண்ணி நினைக்கிறாங்க. பசிக்குது, குளிக்கணும், துணி துவைக்கணும், பார்ப்போம், தூங்கணும்ல, சண்டே எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ மீன் கட் பண்ணுறா, நான் அதுக்குள்ளே துணியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துடுறேன், துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். துணி துவைக்கணுமா, துணி ஊற வச்சுட்டா தானே ஃபஸ்ட்டு துவைக்கணும். அதான் எடுக்கிறேன். நிறையா இருக்குல்ல, 2 செல்லு இருக்கு, துவைச்சிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா சண்டே. அதுதான் சண்டே. இது பாருங்க பலூன், இங்க பாருங்க இது இது அது அது வகுத்தில் இருக்குது, என்னதுன்னு தெரியலையே. ஒரு வேளை மூச்சு வாங்குமே, அதுவோ தண்ணிக்குள்ளே இருக்கலாம். கட் பண்ணினே இருக்கேன். நான் அதான் நினைக்கிறேன். இது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னன்னு தெரியலையே இது. அவங்க இப்போ தான் பேசிக்கிறாங்க எப்படி கட் பண்ணுறது போகிறதுன்ட்டு. அவர் சொன்னார் அந்த மாதிரி கட் பண்ணு, அப்புறம் இந்த சைடில் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு ஆள். அதுதான் அரை நிறுவனமாக இருக்கான்னு கொச்சிக்காதீங்க. சண்டே இல்லை, அப்படி தான் இருப்பாங்க.
போய் அவ்வளோதாங்க கட் வாஷ் ஆயிடுச்சு. பண்ணிட்டு ம் மஞ்சத்தூள் உப்பு ம் போட்டு விடு. அப்புறம் ஃப்ரை பண்ணும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணுமா? சரிங்க, நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். மஞ்சத்தூள், உப்பு. ராஜா நீ ஒரு கைகார கிளீன் பண்ணதானா? ஃபஸ்ட்டு எல்லாம் குக்கிங் மூடி நான் அப்புறமா ஒண்ணுமே ஆகாது. கிளீன் பண்ணு. ஒண்ணுமே ஆகாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் கிச்சன். டீ அப்படியே இருக்குதா, பாத்திரம் அப்படியே இருக்குதா, இந்த இடத்துல மீன் வச்சுக்கிறோமா, அங்கே வானல் வச்சுக்கிறோமா. அவன் இப்போ தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறான். என்னை வேறு பெருகு சொல்கிறான். வாஷ் பண்ணணும். என்ன வாஷ் பண்ணு? Oh my God! போதுமா? என்ன தெரியும் உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் ஆக்கிக்கலாம். அல்ல ஒரு டைம்ல போன் வந்துனே இருக்காங்க. பிஸ்னஸ் மேன் கூட சும்மா சும்மா சூடாகும். அறிவாளி பார்த்தீங்களா, போனே சூடாது, எண்ணெயே சூடாகுது, அது உள்ள மீன் போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பாதியாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வீட்டில் இருந்தால் தொடர்ச்சிட்ட கையில் எடுக்க மாட்டோம். இங்கே வந்து தொடப்போம், துணி துவைக்கிறதுக்கு கவனிங்களா போட மாட்டான்டா. மாறினே இருக்கிறீங்களே, சேஞ்ச் ஆகினே இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ராஜேஷன் தான், இப்போ நீ இருக்கிற. அவர் மூஞ்சி காட்ட மாட்டார், வெக்கப்படுறார். நெக்ஸ்ட்டு தக்காளி போடணுமா? தக்காளி போடணுமா? என்னது இல்லை, அது இல்லை, நேற்றே காலி ஆச்சு. நேற்று பிரிஞ்சியில் போட்டோம்ல, எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டேன். பா உப்பு போடணுமா? அது டீ தூள் போட. பசிக்குது, 11 மணி ஆயிடுச்சு. நீ தெரிய மாட்ட, நீ இவர் தெரிய மாட்டார், தெரிய மாட்டார். அவன் வருவான், ஹீரோ வருவான். ஹீரோ போயிட்டான். அடுத்தது மிளகாத்தூள் போடணும் வாங்க. கறித்துணி இருந்தால் பிடிச்சிக்க, ஒரு சைடில் பிடிச்சிக்க. ஆடுது இல்லை, பிடிச்சிக்க, பிடிச்சிக்க. இப்போ ஆடாது இல்லை, போடு. தக்காளி
ம். அடுத்தது கரம் மசாலாவா, சில்லி ஃபிஷ் கறி, மீன் குழம்பு மசாலா, அது சாம்பார் மசாலா, அது அதான் கரம் மசாலா. அடுத்து கரம் மசாலா. ஸ்பூன்லலாம் அளந்து போடுறதில்ல, அப்படியே போடுறதான். பாக்ஸ் தெரியாது, இல்லை எடுத்துட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டானா பார்ப்போம். இல்லைண்ணா இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு கூட ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறாங்க மக்களே. மஞ்சத்தூள், அவ்வளோதான் மக்களே. தண்ணியை ஊற்றிட்டாருங்க, முடிஞ்சுங்க. ஐயோ இதுக்கு இவ்வளோ நேரம். அதை மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது கொச்சதும் மீன் போட்டு வரோம். சால்ட் சால்ட் சால்ட். முகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை காட்டல, இல்லை இல்லை காட்டல. ஐயோ அவ்வளோதான். மீன் போட்டு அப்புறமா காட்டுறேன். அவ்வளோதான். பீஸ் சரியில்லையா? இல்லை அது கட் ஆகலை சரியா, அதனால அப்படி போட்டான் அவன். ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஷார்ப்பாக இல்லைல்ல போட்டேன். அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே, மீன் போட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். யாரு? ஹலோ சரி நாய் மக்களே, மீன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, நானே எடுத்துன்னு வர போகிறோம். ஒன்று விட கூடாது. ஃபேனு போடுறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்டு சுத்தமாக புரியலைங்க. எப்படிங்க கொடுங்க, நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. அதுக்குள்ளே நம்ம ஆள் பாருங்களா, பெட்டு ரெடி பண்ணுறாரு. சாப்பிட்டே முடியல, பெட்டு ரெடி பண்ணுறாரு. அந்த அதை தான் எடுத்துன்னு போக போகிறோம். முடியல. இப்போ ஃபேனு வேணான்னு சொல்லிட்டாங்க. யாரும் வரான்னு சொல்லிங்கிறாங்க. யாருன்னு தெரியலையே, எனக்கே பார்க்கணும் போல தோணுது. ஐயா யாருன்னு தெரியலையே. பைக் சவுண்டு கேட்குது. ரேபிட்டோ புக் பண்ணி வராங்களாமா. வந்து எப்போ சாப்பிட்டு எப்போ 12:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு தூங்கத்துக்கு சண்டேங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லைங்க? என்னங்க சாவடிக்கிறாங்க எங்கன்னா ஒரு பக்கம். எங்கன்னா கஞ்சி குடிச்சிட்டு தூங்குவேங்க. ஒரு நாள்
நம்மளும் சண்டே சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிப்போம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம். நடக்கும். சாப்பிடுங்க மீன். It's a cooking mind. மைன் சாப்பிட்டேன் போய் தூங்கும். মাছ নই நம்ம வைக்கிற மாதிரி இல்லை, নাই ଆଉ ସଇଲା டேஸ்ட்டு ஓகே தான், ତ ଖାଇବି கொஞ்சம் ஸ்மெல் வருது அதுதான். அவன் பார்த்துனே இல்லை, என்னையே பார்ப்பான். அதுதான் பாய்ஸ், பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் போய் சாப்பிட்டாச்சு, போய் தூங்க வேண்டியதான். 1 மணி ஆயிடுச்சுங்க, 1 மணி. சரி பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.